ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலை வணக்கம். இது எங்கள் ஊர் கேரளாவில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸான கிறிஸ்மஸ் ஆகிட்டு நியூ இயர் வரைக்கும் சர்ச்லாம் லைட்ஸ்லாம் பண்ணி ரொம்ப அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி பசங்கள்லாம் பார்க்குறதுக்கு வேண்டி அழகாக நல்லா அலங்காரம் பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அதை பார்க்க போயிருக்கோம். ஸோ அது உங்கள் கையில் நான் சொல்லிட்டு தான் போனேன் லைவில் இருந்து. ஸோ என்னுடைய மிஸ்டேக்ஸ் இதில் எதனா இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இது என்னுடைய லாங் வீடியோவாயிட்டு நான் போடணும் ரொம்ப ஆசையாக உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்கு வேண்டி பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பொம்மையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டுங்களும் சரி, அங்கே ஒர்க்குங்களும் சரி, அந்த வாட்டருங்களையும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. லைட்டெல்லாம் பார்க்கும்போதே நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. லைட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த க்ரீன் கொடியில் இருக்கிறது எல்லாமே வந்து க்ரீப்ஸ் பிளாக் கலர் க்ரீப்பு கொஞ்சம் அட்ராக்டாகிட்டே இருந்துச்சு. பார்த்துட்டே வாங்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதனால தான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டர் எவ்வளோ ஃபோர்ஸாக எவ்வளோ ஹைட்டில் போகுது பாருங்கள், செம்ம ஹைட்டான. ஸோ அங்கே இருக்கிறவங்க மேலெல்லாம் தண்ணி விழுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் யார் மேலேயுமே அவ்வளோவெல்லாம் படலை. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒர்க்குங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. என்னாலெல்லாம் மறக்கவே முடியல, இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்னு. அப்புறம் அந்த குகைக்குள்ளே போகும்போது நான் நினச்சேன் ஏதோ பனி கூட்டத்துக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பண்ணியிருக்க அந்த பஞ்சியான இது எல்லாமே பஞ்சிக்குள்ளே அழகாக ஹேர் கூலர்லாம் வச்சு ரொம்ப அழகாக டாய்லாம் வச்சு ஒயிட்டில் செம்ம ஒயிட்டாக அழகாக இருந்தது. நான் பார்க்கவே ஏதோ ஒரு பனி குகைக்குள்ளே போகிறேன்னு நினச்சிட்டேன். அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே. ஸோ அந்த ஆடியன்ஸ் பண்ணியிருக்க அந்த இடத்துக்கு போகிற எல்லாமே ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு. நானும் பார்த்துட்டே தான் போனேன். ஜாலியாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஆனாலும் நம்மளை மறந்து நம்மளால் அப்படி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒர்க்கெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இது எங்கள் ஊர் கேரளான்றதெல்லாம் கிடையாது. எல்லா ஊர்லேயுமே அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கு வேலைப்பாடுங்க அதிகமாக தான் இருக்கும். அவங்கவுங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே ரொம்ப டஃப்பு தான். ஸோ எந்த ஒரு வேலையுமே ஈஸியான வேலை கிடையாது. அது என்னமோ கரெக்டாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதை விட இதெல்லாம் பார்த்துட்டே வாங்கலாம். எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரிஜினலாக ஆள் இருந்து ஆடுற மாதிரி என்னால் நம்பவே முடியல. நான் அதை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன், அந்த பொம்மை ஆடுறதையே. ஏன்னா ஒரிஜினலாக ஒரு அப்பப்போ நின்று தாத்தா ஆடுற மாதிரியே அழகாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் அவரே தான் எடுத்திருக்கேன். என்னால் அது சொல்லாமல் இருக்க முடியாது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தாத்தாவை நான் திருப்பியும் அவரை தான் காட்ட போகிறேன். பார்த்துட்டே இருங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பொம்மையை ஆடிட்டே நிற்கிற மாதிரி நல்லா க்ரியேட்டிவான. அதுக்கப்புறமா பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, ஒரு குகை போல் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அது பார்க்கவே நான் அதுக்குள்ளே போகிறேன் பாருங்கள். இதுதான் அந்த குகையான. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது இந்த ஸ்டாரில் வந்து ஈக்கலில் பண்ணியிருக்காங்க, அதாவது குச்சி வச்சு பண்ணியிருக்க ஒரு ஸ்டாரான இது. ரொம்ப அழகாக இருக்குது பண்ணியிருக்க ஒர்க்கு. இந்த குகைக்குள்ளே போகும்போது ரொம்ப பயந்து தான் போனேன். ஏன்னா வெளியே இவ்வளோ டெரராக இருக்குது. உள்ளேயும் அப்படி தான் இருக்குமோன்னு திக்கு திறந்தா ஒரே இருட்டு. அது உள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் போடணுமா போடக்கூடாதான்னு தெரியல. நாங்கள் அதனால் அதில் அவாய்ட் பண்ணி போட்டிருக்கேன். செம்ம இருட்டு செல்ல குட்டிங்களா. பயந்து தான் உள்ளேயே போயிருக்கேன். நீங்களும் பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு தெரியுதுன்னா. நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த இருட்டு ரூமுக்குள்ளே அவ்வளோ வெளிச்சத்தில் ஒரு மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ க்ரியேட்டிவ் நல்லா பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ ஒர்க் அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. பசங்களும் அந்தளவுக்கு அது உள்ளே இருந்து கத்திட்டாங்க. ஏன் நானே உள்ளே கத்திட்டேன். அந்த 2-3 பிக்சர்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யாரும் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டெரராக இருந்தது. அதனால தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே டைமுக்கு நல்ல சீரியல் லைட்டு, நல்ல டெக்கரேஷன்ஸு, நல்ல ஒர்க்கு. கொஞ்ச நேரம் ஆனாலும் ரிலீஸாக நல்லா அழகாக பார்க்க வேண்டிய இடங்களான பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ அப்புறமா மெயினான விஷயம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. பசங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக விளையாடுற மாதிரி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதையும் அங்கே க்ரியேட்டிவாகிட்டு நாங்கள் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கே தெரியும். அதோடு நிற்காது, இன்னமும் இருக்குது நிறைய. அதுக்குள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, நிறைய இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன காட்ட போகிறேன்னு. அது பார்த்திங்களா, பசங்க ஏறி விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக துள்ளி குதிக்குது பசங்க.
ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைங்க துள்ளுறத பார்க்கறதுக்கும் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்க்க நம்மளாலாம் வந்து நம்ம திருப்பி அந்த வயசுக்கு போக முடியாது. ஆனால் அவங்க ஜாலியாக விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஹாப்பியான. ஏன்னா நம்ம குழந்தை காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியலல்ல. ஸோ அடுத்த குழந்தைங்க பண்ணுறத பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ஆசையான. நிறைய விளையாடுறது, டாய்ஸு, நிறைய விஷயங்கள் இருந்தது. கேம்ஸ் ஆனால் இது எல்லாமே ரிங்கங்க வாங்கி விளையாடுறது, சீட்டு எழுதி போட்டு விளையாடுறது, அப்புறமா பால் உருட்டி போட்டு விளையாடுறது எல்லாமே இங்கே இருக்குது. நான் அதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கே பிடிக்கும். எப்படி சொல்கிறது, நம்மளாம் வெளியில் போகும்போது நிறைய விஷயங்களாக நிறைய இடத்துல எல்லாமே நம்ம பார்க்குறோம், எல்லாமே எடுக்கிறோன்றதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி நிறைய விஷயங்களான நான் பார்த்ததும் நான் கேட்டதும் நான் அனுபவித்த விஷயங்களை இதுக்குள்ளே நிறைய கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, நீங்களோ இல்லை எங்கேயாவது போகும்போது பார்த்தாலும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. நான் அதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறேன். யூஸ் பண்ணலனாலும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் செய்யணும், எடுக்கணும், பண்ணணும், நமக்கு இதெல்லாம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வரும் இல்லையா அந்த வயசுலேயே. அப்போ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணின ஒரு விஷயங்களான இல்லையா. நான் இதில் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நேற்று போய் பார்த்ததில் இன்றைக்கி தான் நான் அந்த வீடியோ போடுறேன். சத்தியமாக இது உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு கூட தெரியல. ஸோ நான் பிடிச்சிருந்தா என்னை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு ஆசை, நானும் வீடியோ எடுத்து போடுவேன், என்னையும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். அதே டைமுக்கு இந்த சேனல்லையும் என்னையை நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. யூடியூப்பில் நிறைய உறவுங்களும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த தத்ரூபமாக பசங்க விளையாடினதும் இதெல்லாம் போகிறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் வேறு லெவல் தானே. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேர் அழகாக இறங்கி ஏறி போகிறது, அந்த லைட்டுங்க பார்த்துட்டே வாங்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உண்மையாகவே அங்கே ஒரு ஆளுங்க இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. அந்த தண்ணி திருப்பி திருப்பி தான் நான் எடுத்திருக்கேன். தண்ணி அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. அதே டைமுக்கு எல்லாருமே அங்கே நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆளுங்க இருக்கிற மாதிரியே ஏசுராஜா பிறந்தது போலேயும் அவர் அந்த குழந்தைய பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கேயாவது நம்ம இதெல்லாம் பார்க்குறோமான்றதில் வந்து கிறிஸ்மஸ் டைமில் அந்த கிறிஸ்மஸ்க்கு தான் அதை யோசிக்குவோம். இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா, இவ்வளோலாம் அழகாக செய்வாங்களா அப்படின்றத பார்க்கும்போது நம்ம அதை பாராட்டணும் இல்லையா. அழகை வந்து ரசிக்கலாம். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த தத்ரூபமான விஷயங்களான, அந்த கலையான அந்த விஷயங்களை, பின்ன அந்த லைட்டுங்க பாருங்கள் எவ்வளோ ப்ளூவாக இருக்குது. ஐயோ ரொம்ப அழகாக இல்லை, ப்ளூ கலர் லைட்டான என்னோடய ஃபேவரெட்டும் கூடையான செம்மையாக இருக்குது. அதோடு நிறுத்துவோமா, நம்ம வெளியில் போனால் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியும். ஏதாவது சாப்பிடாமல் வருவோமா, அதுவும் சாப்பிட்ற விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஒன்றையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஜூஸும், பானிபூரி, காலிஃப்ளவர் பக்கோடா, எல்லாம் பாருங்கள். ரோஸ் மில்க்கான மில்க் ஷேக்கு, ரோஸ் மில்க்குன்ற மில்க் ஷேக்கு, பானிபூரி, அப்புறமா வந்து அங்கே பாருங்கள் பொரிச்சிட்டே இருக்கார். சுட 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 காலிஃப்ளவர் போட்டுட்டு பொரிச்சு எடுக்கிறார் அவர். இதெல்லாமே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் கூட, சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டே இருந்தார். அதோடு நிற்கலை. அந்த பக்கமும் நான் போய் பார்க்குறேன், வேறு என்ன இருக்குது அப்படின்னு. வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது பண்ணலாமா, வேறு ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு யோசித்து என் பையனும் நானும் கூட கேட்டுகிட்டே இருந்து பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அப்படியே பார்த்தா ஸ்வீட் ஸ்டாலு நம்ம வேணான்னு வைப்போமா பாருங்கள். வெரைட்டியான அல்வா கலராக இருக்குது. சிப்ஸுங்க, மிக்சரு, முறுக்கு அடக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கடவுளே, என்னால் முடியலை, அந்த அளவுக்கு அங்கே இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு தாங்கலை. இருந்துட்டும் திருப்பியும் பார்த்துட்டே இருக்கேன். எல்லாத்தையும் உங்களுக்கும் நான் காட்டுறேன். நான் என்னெல்லாம் பார்த்துருக்கேனோ எல்லாமே உங்களுக்கும் நான் காட்டிகிட்டு தான் இருக்கேன். ஸோ என் கூட நீங்களும் இருக்கீங்கன்றதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக தைரியமாக எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணேன். ஏன்னா என் கூட நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்ற தைரியம் எப்போவுமே உங்களால் மட்டும்தான் எனக்கு. நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த ஆதரவும் அந்த ஒரு சப்போர்ட்டிங்கும் செம்மையானப்பா. அதெல்லாம் வந்து இது பாருங்கள், இதை தான் தேன்குழல்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் தேன்குழல்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். உளுந்து மாவில் தான் உண்டாக்குவாங்க இதை.
அது பாருங்க அங்கே செஞ்சிட்ருக்காரு. நான் அதை எடுக்கலாம் தான் பார்த்தா நான் அவர் போடலாம், அதுக்கு செஞ்சு வச்சுருக்கோன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வாங்கினோம் பாருங்கள் டாய்ஸ். ஐயோ குழந்தையாக இருந்தானா இது எல்லாமே நான் வாங்கியிருப்பேன். கம்மலுங்க, வெரைட்டி வெரைட்டியாக கம்மல், வெரைட்டி வெரைட்டியாக கிளிப்பு, வளையல், பொட்டுங்க, சொல்ல முடியல. பொம்மைங்க பாருங்களா, அப்பா பொசு பொம்மை, என்னால் முடியல. இதெல்லாம் குழந்தைங்களா இருந்தால் எல்லாத்தையும் நம்ம வாங்கி எடுத்துருப்போம். இருந்துட்டு எவ்வளோ அழகான கிளுகிளுப்புங்க, டாய்ஸுங்க, பொம்மைங்க, பந்து, அப்பா 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 முடியலடப்பா சாமி, அவ்வளோ இருந்துச்சு. எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கும் காட்டிகிட்ருக்கேன். ஸோ வெரைட்டி எல்லாம் கிளிப்பெல்லாம் செம்ம கிளிப்ஸுங்களானோ. நான் கிளிப்பெல்லாம் ஒன்றுமே வாங்கலைப்பா, நான் இதெல்லாம் எதுவும் வாங்கிக்கல, நீங்கள் நினச்சிடாதீங்க, எதையுமே வாங்கலை. ஆனால் அது தேன் குழல் வாங்கியிருக்கோம், ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாங்கினோம். பார்த்துக்கிட்டே வாங்க, இன்னும் தீரலை, நிறைய இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் வேறு லெவலில் கடைங்கெல்லாம். அந்த உற்சவம் திருவிழானாவே நம்ம ஊரில் பட்டையை கலப்புறது கடைங்களும் சாப்பிட்ற பொருளுங்களும் பார்க்குற அழகான விஷயங்களும் தான். அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. இயர்லி ஆயாலும் சரி தான், மந்த்லி ஆயாலும் சரி தான், அதெல்லாம் வெளியில் போட்டால் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துடணும். அதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் ஆனாலும் நமக்கு அது ஒரு பயங்கர சந்தோஷம். கலர் கலராக பார்க்குறோம் இல்லையா, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டாய்ஸ் எல்லாம். ஐயோ குழந்த பாவம் போய் நின்று பார்த்துட்டே இருந்துச்சு. நான் எல்லா கடையிலையும் ஒரு கடை விடாமல் டாய்ஸுங்களை மட்டும்தான் நிறைய பார்த்து எடுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாய்ஸ் எல்லாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அதனால் நான் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டே வந்தேன். பந்துங்கள்லாம் செம்ம வெரைட்டி. இதோ என் பையனுக்கு பானிபூரி வாங்கி கொடுத்தேன். என் பையன் சாப்பிட்டுட்டே இருக்கான் பானிபூரியை. என்னை எடுக்காத சொன்னான். நான் சொன்னேன் நம்ம சேனலில் என்னுடைய ஆடியன்ஸுக்கு என் பையனை எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே இருக்கேன். ஃபேஸ் காட்ட மாட்டேன்னு சொன்னான், ஆனால் நான் கடைசியாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எடுத்துருக்கனா தெரியல, பார்க்கலாம். வந்தீங்க அவன் உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டே வாங்க. இவ்வளோ அழகாக எல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க அந்த கடையில். செம்மையாக இருந்துச்சுப்பா, சொல்ல முடியல, அவ்வளோ இருக்குது அங்கே கடையில். பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்னால் மனசாரில். கடைசியில் எனக்கும் கூட அவன் ஊட்டி தான் விட்டுட்ருக்கான். அதுதான் கேமரா அப்படி போயிருச்சு. வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. கேமரா அப்படி மாறினதுக்கு காரணம் என் வாயில் அவன் ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அதனால தான் கேமரா அந்த பக்கம் போயிடுச்சு. காலிஃப்ளவர் நான் வாங்கினேன், அதையும் வாங்கினேன். நாங்கள் தான் காலிஃப்ளவரும் வாங்கினோம், பானிபூரியும் வாங்கினோம். ரெண்டாவது பையன் அதையும் வாங்கி இப்போ சாப்பிடுவார். அதை வாங்குறாரு பார்த்தீங்களா, என் பையன்தான் வாங்குறாரு. அது என் பையன்தான் பார்த்திங்க, தான் என்னுடைய பையன். நிறைய இடத்துல என் பையன் என் ஃபேஸ் காட்டாது அப்படின்னா நான் சொல்கிறேன், நம்ம சேனல் என்னுடைய ஆடியன்ஸ் என்னுடைய உறவுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை காட்டுறேன். இதுதான் என்னுடைய பையன், ஓகேவா. நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கான்னு சொன்னால் அவனை தான் காட்டினேன். கடைசியில் மாமா கையில் போயிடுச்சு, அங்கே கடை ஓனர்கிட்டையானா. ஸோ கேஷ் கொடுத்துட்ருக்கேன், கேஷ் கொடுத்துட்டு சேஞ்ச் வாங்குகிறேன். வாங்கிட்டு திருப்பி நாங்கள் ரிட்டனு கிளம்பிட்டுருக்கோம் வீட்டுக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி அப்படி திருப்பி ஒன் டைம் கூட பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்பிட்டேன். பாருங்கள் நீங்களே, எல்லாத்தையும் பார்த்துட்டும் போகணுன்னு கூட தோண மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக பசங்க விளையாடுறதெல்லாம் மனசே வரல போகணுன்றது. சரிதானே, என்னதான் இருந்தாலும் குழந்த வயசு திருப்பி நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தானே. நானும் பார்த்துட்டே இருந்தேன், திருப்பியும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு. எல்லாம் நீங்களும் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா. ஹாவ் யூ நைஸ் டே, குட் நைட். எல்லோரும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளா சேனலை. ஓகே, தேங்க்யூ.